நான் ஒரு நர்ஸ். என்னோட கண்ணு முன்னாடி நடந்த ஃபஸ்ட்டு டெத்து பற்றி தான் உங்ககிட்ட இன்றைக்கி சொல்ல போகிறேன். அப்போ எனக்கு வயசு 19. ஐ எம் ஜஸ்ட் அ ஃப்ரெஷர். பாஸ் அவுட் ஆகி நான் ஐசியூவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு கிராஷ் பெட் போட்டிருந்தாங்க. கிராஷ் பெட்டில் இருக்க பேஷண்ட் யூஸ்வலாக ரொம்ப சிக்காக வாயில் டியூப்லாம் போட்டு நிறையா இன்டுபேட்டடாக நிறைய இன்ஜெக்ஷன்ஸோடு இருப்பாங்க. பட் அன்னைக்கு நைட் டியூட்டியில் நான் பார்த்த பேஷண்ட் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருந்தார். ஜஸ்ட் ஒரு நேசல் ப்ராங்ஸில் ஆக்சிஜன் போயிட்டு இருந்து மற்றபடி ரொம்ப ஸ்டேபிளாக இருந்தார். நல்லா பேசிகிட்டு இருந்தார். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அப்பா இன்னைக்கு வந்து நமக்கு நார்மல் பேஷண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு. பட் எனக்கு அவ்வளோ பெரிய அவருக்கு சீரியஸ் கண்டிஷன் இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள். ஆக்சுவலி அவர் சொன்னார், நான் பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது ஆல் ஆஃப் அ சடன் எனக்கு பிளாக் அவுட் ஆயிடுச்சு, எனக்கு வந்து மயக்கம் வந்துருச்சு, எனக்கு யாருமே தெரியல ஃப்ரெண்ட்டை, நல்ல வேலை அன்றைக்கி நான் என் ஒய்ஃபை வந்து என் கூட கூட்டிகிட்டு போகல அப்படின்னு சொன்னார். பரவாயில்ல, இந்த மனுஷன் எவ்வளோ பாசமாக இருக்கிறா ஒய்ஃப் மேலே அப்படின்னு நினச்சேன். அப்போ அவர் சொன்னார், இல்லைம்மா அப்புறம் நான் கீழே தள்ளி விட்டுட்டேன், அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ நான் சொன்னேன், என்ன சார் நீங்கள் அப்போ உங்கள் ஒய்ஃப் மேலே உங்களுக்கு பாசம் இல்லையான்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை உனக்கு இப்போ எத்தனை வயசு இருக்கும், உனக்கு 19 வயசு, இன்னும் நீ எவ்வளோ வருஷம் பேரண்ட்ஸோடு இருப்ப, நீ மற்ற வருஷம் எல்லாமே உன்னுடைய ஹஸ்பண்டோட தானே இருப்ப. அப்போ நம்ம லைஃப்பில் நம்மளோட மேக்ஸிமம் பார்ட் ஆஃப் டைம் வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபோட தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ அவங்கள நம்ம ரொம்ப அதிகமாக நேசிக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாலும் தேங்க்யூ சொல்லிக்கிட்டே இருப்பார். லைக் காஃபி கொடுத்தா தேங்க்யூ, மார்னிங் கேர் இருக்கும், மார்னிங் எந்திரிச்சதும் அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்பஞ்சிங் பண்ணணும், அந்த டைம்லேயும் தேங்க்யூ 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 தேங்க்யூ. நான் சொன்னேன், எதுக்கு சார் இவ்வளோ தேங்க்யூ சொல்கிறீங்க, எனிவே நான் வந்து பண்ணுற ஒர்க்குக்கு எனக்கு வந்து சேலரி கிடைக்கும் இல்லையா, நீங்கள் எதுக்கு எனக்கு இவ்வளோ தேங்க்யூ சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ப்ளஸ் நம்ம லைஃப்பில் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். இதுதான் அவர் வந்து ஆக்சுவலி என்கிட்ட கடைசியாக சொன்ன விஷயம். என்னதான் இது வந்து சில பேரோட டியூட்டியாக இருந்தாலும் அவங்க நமக்கு அது பண்ணாலும் நம்ம அவங்கக்கிட்ட தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஆல் ஆஃப் அ சடன் சிஸ்டர் எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் வந்து அரெஸ்ட் ஆகிட்டார். கார்டியாக் அரெஸ்ட் ஆகிடுச்சு, ஹார்ட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் வந்து கத்துனேன். உடனே என்னுடைய சீனியர்ஸ் எல்லோரும் வந்தாங்க, எல்லோரும் சேர்ந்து சிபிஆர் கொடுத்தாங்க, அவரை ரெசிஸ்டேட் பண்ண ட்ரை பண்ணாங்க, ரொம்ப நேரமாக முயற்சி பண்ணாங்க. பட் அவர் வந்து ரிவைவ் பண்ண முடியல. இந்த ஸ்டோரியோடைய ஃபினிஷிங்கை வந்து நான் வந்து பார்ட் 2ல் வந்து அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள்.